Hello Max teachers, very good morning. Business Mathematics and Statistics Class 12 Chapter 3 இருக்கக்கூடிய தொகை நுண்கணிதம் 2 அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.7ல் தொகையிடலை பயன்படுத்தி ஏ அலகு ஆரமுடைய வட்டத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பை ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது நான் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் வச்சு விசுவலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு ஒரு ஸ்லைடர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைடரை பொறுத்து இந்த சர்க்கிளுடைய ஸ்ட்ரக்சர் மாறதை பார்க்கலாம். ஏன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ். அடுத்து நான் தொகையிடல் மூலிமா என்ன பண்ணியிருக்கேன்னா இதோடைய பரப்பை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா தொகையிடலை பயன்படுத்தி இதோடைய ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1.54 கிடச்சிருக்கு. இந்த ஏவை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆக நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இங்கே பாருங்கள், இந்த ஏங்கிறது ரேடியஸ். சப்போஸ் 1 ரேடியஸ் அப்படிங்கும்போது பார்க்கலாம். இப்போ ஸ்லைடர் ஏன் மூவ் பண்ணுறேன், ஒன்றுங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1 பைன்னு கிடைக்குது. ஏன்னா ஏவோட வேல்யூ 1 ஸ்கொயர்னால் நமக்கு பை சதுரல்னு கிடைக்குது. அதே போல் ஏவோட வேல்யூ நான் 2ன்னு வைக்கிறேன். பாருங்கள் 4 பைன்னு எனக்கு கிடைக்குது. ஏன்னா 2 ஸ்கொயர்னா 4 பை கிடச்சிருச்சு. இதை கிளிக் பண்ணி ட்ராகன் மூவ் பண்ணி வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். D = 4 பை. இந்த போல்டு பண்ணிவிட்டு இதோடைய லார்ஜ் பண்ணிக்கிறேன் 4 பை. இதே போல் இங்கே 3 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் 9 பைன்னு கிடைக்கிது. ஏன்னா 3 ஸ்கொயர் வந்து 9 பை. இதே போல் அடுத்து பாருங்கள் 5 வச்சுட்டேன்னா 25 பை. ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். அதே நேரத்தில் ஜென்ரலாக இந்த சர்க்கிளோட ஏரியா என்னங்கிறதையும் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த 25 பை அப்படிங்கிறது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 78.54 நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பை வேல்யூஸாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கன்செஷன்ஸ்லாம் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்படிய ஜியோஜிப்ரா கிளாசிக்கை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இன்புட் பாரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் டிஃபைன் பண்ண போகிறேன். x² + y² = a². ஃபஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு சர்க்கிள் கிடச்சிருச்சு. அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. சப்போஸ் நான் ஒரு 2 நான் வச்சுக்கிறேன். இதுதான் சர்க்கிள். இதை கிளிக் பண்ணி இதோடைய கலர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சர்க்கிள் பார்த்திங்கன்னா x² + y² = 2² அப்படிங்கிற சர்க்கிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே இதோடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த சர்க்கிளோட ஏரியா, இந்த ஏரியா டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணோம்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 12.57 நமக்கு கிடச்சிருக்கு. இது வழக்கமாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இந்த சர்க்கிளோட ஏரியாவை ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இன்டகிரேஷனை பயன்படுத்தி எப்படி இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். டைப் பண்ணோடனே நமக்கு ஒரு கமெண்ட் வரும் பாருங்கள். இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1ங்கிற இதில் தான் இருக்குது. நம்ம எப்படி ரீரைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x². ஸ்டார்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து இந்த a வரைக்கும். இப்போ 0 வந்து பார்த்திங்கன்னா a கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.14 நமக்கு கிடைக்குது. அப்போ இதோடைய மொத்த சர்க்கிளோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பரப்பை போல் 4 மடங்கு. அப்போ இதை என்ன பண்ணோம்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4c என்ட்ரு கொடுக்குறோம். என்ன கிடைக்குதுன்னா 12.57 கிடைக்குது. இது ஈக்குவல் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். என்ன கிடைக்குதுன்னா 4 பைன்னு நமக்கு கிடைக்குது. ஏன்னா நமக்கு ஆன்சர் தெரியும் பை a². பை a² அப்படின்னா a வந்து இங்கே 2ங்கிறதுனால 2² வந்து 4 பை நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ தொகையிடலை பயன்படுத்தி நமக்கு பார்க்கும்போது நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 4 பைன்னு நமக்கு கிடைக்குது. அல்லது நம்ம இந்த அப்ராக்சிமேட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 12.57 அப்படிங்கிற நம்ம ஜென்ரலாக ஒரு ஏரியா டூவில் வச்சு மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. அடுத்து ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு 3ன்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நமக்கு 9 பைன்னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 28.27 கிடைக்கும். ஸ்லைடர் எனபிள் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒரு 5 அப்படிங்கும்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 25 பை நமக்கு கிடைக்குது. அப்ராக்சிமேட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 78.54 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய மாணவர்களுக்கு கணித படத்தை ரொம்ப எளிமையான முறையில் செயல் வடிவில் காட்சிப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்பிக்கலாம். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.